அது மட்டும் இல்ல, இதே இந்த அரசாங்கத்திலேயே கிட்னி முறைகேடு நடந்தது. உடனே இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் சோதனை பண்ணாங்க. அந்த சோதனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டறியப்பட்டு அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அனுமதி ரத்து பண்ணாங்க. அங்க ஒருவர் நீதிமன்றத்துக்கு போறார். நீதிமன்றத்துக்கு போய் அந்த நீதிமன்றத்தில் இன்றைக்கு ஒரு உத்தரவு கொடுக்குது. அதுல சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிறப்பு விசாரணை குழு SIT நியமிக்க வேண்டும் ஒரு உத்தரவு போடுது. அந்த உத்தரவை இந்த அரசு எங்க நிறைவேற்றி? இதுல காட்டுற அக்கறை வேக வேகமாக கரூர் சம்பவத்திற்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறீங்க. இதே கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக இந்த அரசாங்கமே கண்டுபிடித்து அது நடந்த உண்மை என்று இந்த அரசாங்கம் வெளிப்படுத்தி அங்க அதன் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரிக்கப்பட்டு அதுக்கு ஒரு விசாரணை குழு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு SIT நியமிக்கிறாங்க. அதுக்கு ஏன் இன்ன வரைக்கும் விசாரணை மேற்கொள்ளாங்களா? இல்லையே. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் தான் போறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்த பிறகு இன்றைக்கு CBI வழக்கு, அதாவது கள்ளக்குறிச்சியில் 68 பேர் கள்ளச்சாராயம் மருந்தி இறந்துட்டாங்க. அது உயர்நீதிமன்றம் CBI விசாரிக்க வேண்டும் சொன்னாங்க. ஏன்னா அதில் இருக்கிற காவலர்கள் தான் தமிழ்நாட்டு காவலர்கள் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அதை சரியான முறையில் கண்காணித்து நடவடிக்கை எடுத்திருந்தா கிட்டத்தட்ட 68 பேர் காப்பாற்றிடலாம். இன்றைக்கு உயர்நீதிமன்றம் CBI விசாரிக்கணும்னு சொன்னது உடனே உச்சநீதிமன்றம் போறேன். அதே போல ஆம்ஸ்டாங் அது பல சந்தேகங்கள் எழுப்புச்சு. அவருடைய உறவினர் CBI வேணும்னு கேட்டாங்க. உயர்நீதிமன்றம் CBI கொடுத்து உடனே இதுக்கு போறாங்க. எங்க உச்சநீதிமன்றம் போறாங்க.